السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الطيبين الطاهرين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்கள் சில நாட்களில் சில மாதங்களில் அதிகமான அமல் இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தின் பால் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில நாட்களை காண மற்றும் சில நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். சில இரவுகளை காண இன்னும் சில இரவுகளை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். அதே போன்று தான் அல்லாஹ் சில மாதங்களை விட இன்னும் சில மாதங்களை அல்லாஹ் சிறப்பு பொருந்திய சங்கையான மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சிறப்புப்படுத்திய மாதங்கள்ல உள்ளவைகள் தான் இந்த ஷாபானுடைய மாதம். அதே போன்று அல்லாஹ் சிறப்புப்படுத்திய மாதங்களில் உள்ளதுதான் அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய சங்கையான 4 மாதங்கள். துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதங்களாகும். இந்த சிறப்பான மாதங்கள்ல மிகவும் சிறந்த ஒரு மாதம், ஏனைய மாதங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய மாதம் என்று சொன்னா இதுதான் ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமான ஒரு மாதம், சங்கை பொருந்திய ஒரு மாதம், அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கள் அதிகமாக இறங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஹைராத்துகளை அந்த மாதத்தில் வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்களுக்கு ஃபரதுடைய நன்மையை வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஃபர்தான வணக்கங்களுக்கு 70 ஃபரதுடைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்த ஒரு சிறப்பு தான் ஒரு இரவு வைத்திருக்கின்றான். அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்து மட்டும் 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு. அந்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். இந்த சிறப்பு இந்த ரமதானுடைய மாதத்துக்கே உரித்தானதாகும். எனவே இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம், ரஹ்மத்துக்குரிய மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப பத்தை ரஹ்மத்துடைய 10 ஆகவும், இந்த ரமதானுடைய மாதத்தின் ஆரம்ப பத்தை ரஹ்மத்துடைய 10ஆகவும், 2வது பத்தை மக்ஃபிரத்துடைய 10ஆகவும், 3வது பத்தை இத்கும் மினன் நார், நரக விடுதலைக்கான 10ஆகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக அல் ஹதீஸுல் குத்ஸிலே பின்வருமாறு சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின். ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கான குறைந்தபட்ச நன்மை 10 நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எதுவரையில் என்று சொன்னா, அந்த நன்மைக்கான அதிக அளவு பட்ச நன்மை 700 மடங்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான். குறைந்தபட்சம் 10 நன்மைகள், அதிகபட்சமாக 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இல்ல ஸியாம், நோன்பை தவிர, அந்த நோன்பை அடியான் எனக்காக பிடிக்கின்றான், அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்பதாகவும் அல்லாஹை பொருட்படுத்தியிருக்கின்றான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், ஏனைய அமல் இபாதத்துகளுக்கு அல்லாஹ் குறைந்தபட்சம் 10 நன்மைகள், அதிகபட்சம் 700 மடங்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான். ஆனால் நோன்புக்குரிய நன்மையை அல்லாஹ்வே பொருட்படுத்தியிருக்கின்றான், அதற்கான கூலியை வழங்குவதாக. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதற்கான கூலியை அல்லாஹ் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் அந்த நோன்புக்காக வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், ஏனைய அமல் இபாதத்துகளை செய்யும் பொழுது முகஸ்துதி உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தொழுகை எடுத்துக்கொண்டால், அல்லது ஸகாத்தை எடுத்துக்கொண்டால், அல்லது ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், இது போன்ற எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமலை செய்யும் பொழுது முகஸ்துதி உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா நோன்பை பொறுத்த மட்டும் ஒருவர் நோன்பு பிடிச்சாருன்னு சொன்னா, அந்த நோன்பு அவருக்கும் அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும் இவர் நோன்பாளி என்பதாக. எனவே முகஸ்துதி நுழைவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதனால அல்லாஹ்வே அதற்கான
நன்மையை வழங்குவதாக அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்தை நெருங்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால், நெருங்கிவிட்டால், அவருடைய தோழர்கள் எல்லாரையும் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கி சொல்வார்கள், ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் உங்களை நோக்கி வந்து விட்டது. ஷஹ்ருன் முபாரக், அந்த ரமதானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை அதிகம் எடுத்து தரக்கூடிய, வானலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் உங்களை வந்தடைந்து விட்டது. கதப அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்தில் ஃபர்தான நோன்பை நோட்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் அந்த மாதத்திலே துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்தினுடைய வாயில்கள் அந்த மாதத்திலே திறக்கப்படுகின்றன. வதுகுலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாயில்கள் அந்த மாதத்திலே மூடப்படுகின்றன. வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் அந்த மாதத்திலே விலங்கிடப்படுகின்றன. நபி அவர்கள் தொடர்ந்து அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது தோழர்களை முன்னோக்கி சொன்னார்கள், வஃபீஹி லைலத்துன், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றன, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதுதான் லைலத்துல் கதருடைய இரவு என்று நபி அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மன் ஹுரிம கைரஹா, யார் அந்த மாதத்தினுடைய அந்த இரவினுடைய சிறப்பை, நன்மைகளை, பலாபலன்களை இழந்து விடுகின்றானோ, ஃபகத் ஹுரிம், அனைத்து நலவுகளையும் அனைத்து பலன்களையும் இழந்தவனாக ஆகிவிடுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் அவருடைய உம்மத்தை முன்னோக்கி, அவருடைய தோழர்களை முன்னோக்கி சொன்ன உபதேசம், இந்த ரமதான் பொறுமதியான ஒரு மாதம், சங்கையான ஒரு மாதம், பரக்கத் பொருந்திய மாதம். எனவே இந்த மாதத்தை நாங்கள் சரியான முறையில் கழிக்க வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமான அமல் இபாதத்துகளை செய்ய வேண்டும். ஃபர்தான நோன்பை சரியாக நோக்க வேண்டும். அதே போன்று நாம் தொழக்கூடிய தொழுகைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் தொழக்கூடிய தொழுகைகளை மார்க்கம் சொன்ன பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தான் அந்த மாதத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓதுவது, அந்த மாதத்தில் அதிகமான சுன்னத்தான அமல்களை செய்வது. நான் முன்னால சொன்னது போல, யார் ஒருவர் சுன்னத்தான அமலை செய்கிறாரோ அவருக்கு ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். எனவே எதிர்வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பான முறையில, கண்ணியமான முறையில அடைந்திருக்கின்றோம். எனவே அந்த மாதத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை இட்டு தரக்கூடிய அமைப்புல, அல்லாஹுடன் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் நாம் இந்த மாதத்தை கழிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், இன்னல்லாஹ யுஹிப்பு அஹதக்கும் இதா அமில அமலன் அய்யுத்கினஹ், நீங்கள் ஒரு இபாதத்தை செய்தால், ஒரு வணக்கத்தை செய்தால், அந்த வணக்கத்தை திறன்பட செய்வதையே அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னோக்கி சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் சிலர்கள் கேட்டார்கள், வகைஃப இத்கானுஹு யா ரசூலல்லாஹ், நாம் செய்யக்கூடிய அமல எவ்வாறு திறன்பட செய்வது? எங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், நாங்க செய்யக்கூடிய அமல எவ்வாறு திறன்பட செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், யுஹ்லிசுஹு மினர் ரியாஇ வல் பித்அஹ், நாங்க செய்யக்கூடிய அமல இபாதத்தை பிரதானமான 2 விடயங்களை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொன்னாங்க. அதில் முதலாவதாக நபி அவங்க சொன்ன விடயம் என்னண்டா, ரியா, முகஸ்துதியை விட்டும் நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். நாங்க ஒரு நாளைக்கு நாளாந்தம் எத்தனையோ அமல்களை செய்யறோம், ஃபர்தான அமல்களை செய்கின்றோம், சுன்னத்தான அமல்களை செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமதானுடைய மாதத்துல அதிகமான அமல்களை செய்ய இருக்கின்றோம். நாங்க செய்யக்கூடிய இந்த அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும், இஹ்லாஸோட செய்ய வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்ய வேண்டும். மக்கள் என்னை பார்த்து, இவர் தொழுகையாளி, இவர் நோன்பாளி, இவர் ஜகாத் கொடுக்கிறாரு, இவர் தான தர்மங்களை வாரி வழங்குறாரு, இவர் ஏனைய இதர அமல்களை செய்கிறாரு என்ற நோக்கத்தை நாங்க அந்த இபாதத்தை செஞ்சோம் என்று சொன்னா அதற்கான எந்த கூலியும் வழங்கப்பட மாட்டாது. அதே போல நபி அவங்க சொன்னாங்க, எனவே நாங்க செய்யக்கூடிய அமல அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்ய வேண்டும். 2வதாக நபி அவங்க சொன்னாங்க, விதத்தை விட்டும் எங்களுடைய அமலை பாதுகாத்துக்கணும் சொன்னாங்க. இங்க விதத் என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க செய்யக்கூடிய அமல மார்க்கம் சொன்ன பிரகாரம் செய்யணும்.
நாங்க நோக்கக்கூடிய நோன்பு மார்க்கம் எவ்வாறு நோக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றதோ அந்த பிரகாரம் அந்த நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க தொழக்கூடிய தொழுகைகளை மார்க்கம் சொன்ன பிரகாரம் எங்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க ஓதக்கூடிய குர்ஆன்களை திலாவத்துகளை நாங்க மார்க்கம் சொன்ன பிரகாரம் ஓத வேண்டும். எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நாங்க கேட்ட நாங்க அறிந்த பிரகாரம் மட்டும் செய்ததல்ல, படிச்சு அந்த அமல் இபாதத்துகளை முறையாக செய்தால் மட்டும்தான் அதற்கான பூர்த்தியான நன்மையை அடைந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் மார்க்கத்தினுடைய அமல்களை நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை முறையாக செய்து அதற்கான பூர்த்தியான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.